லத்தீவ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி சில தோழர்கள் அரசியல் சமூகத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இன்னிலிருந்து நானும் புதுசாக நம்ம சேனல் மூலமாக பேச போகிறேன். எங்களுக்கு ஆதரவு தருவோன்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம தொலைக்காட்சியிலையோ கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றது. இதில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே சில காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. சரி, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. இத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு ஆமாண்ணே. அதாவது இந்த தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்கட்சியினிடையே சில கருத்துக்கள் இருந்துச்சு. தமிழக முதல்வர் விஜய் அவர் பேச மாட்டேங்கிறாரு, வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்துருப்போம். எதிர்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களோ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோ என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய தங்களுடைய சட்டை பையில பேட்சை குத்திக்கிட்டு சிஎம் வாயை திறங்க வாயை திறங்க வாயை திறன்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று ஒரு பதிலடி கொடுத்தாரு. நிறைய கருத்துக்களை முன் வச்சாரு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. தொலைக்காட்சி வகையில் நம்ம பார்க்கும்போது ஒரு 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் தொகுதி ஆட்டம் கண்டுச்சு அப்படிலாம் பதிலடி பேசினாரு. இவங்கள நிறைய கோரிக்கைகள், அதாவது நிறைய குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களை முதலமைச்சருக்கு எதிரான சில கேள்வி கணைகளை எழுப்பினாங்க. அதற்கு பதிலளிக்கும் விதமா நேற்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நிறைய கருத்துக்களை முன் வச்சாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்க கேட்ட கேள்வி கணிகளுக்கு பதிலளிக்க முடியா ஒரு ரியாக்ஷன் ஒன்று காட்டி மொத்தமாக டோட்டலாக சைலண்டாக ஆஃப் பண்ணிட்டாரு. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, நிறைய கருத்துக்களை குற்றச்சாட்டுகளை இப்போதான் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. முதலமைச்சர் விஜய் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தமிழகத்திலே ஒரு முக்கியமான ஒரு தொகுதியா, ஒரு பிரபலமான தொகுதியா, ஒரு வளர்ச்சியான தொகுதியா மாத்துறது எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தா முதலமைச்சரோட பெரம்பூர் தொகுதி. ஏன்னு கேட்டால் 24 hours மின்வெட்டு இல்லை, இதுதான் இவர் செஞ்ச சாதனை சொல்லியிருந்தாரு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோ நிறைய குறைகளை வச்சாரு. நாங்கள் இப்போ இருந்த அதே மின் ஊழியர்களை வச்சு தான் மின்வெட்டு தடையில்லாமல் நாங்கள் கொடுத்துருந்தோம் தமிழகத்துக்கு. ஆனால் நீங்கள் 40 நாள் பதவி ஏற்று இது உங்களுக்கு தோல்வி அரசு தான் அப்படின்னு சொன்னார். நிறையா இது பேசும்போது மௌனம் காத்துக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்டார். அதில் நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்கணும்னா, எந்த காரணத்துக்காகவும் எதோ சொல்லும் போதும் வெளிநடப்பு செய்யாத எதிர்கட்சிக்காரங்க ஒரே ஒரு வார்த்தை விஜய் அவர்கள் சொன்ன முதலமைச்சர் விஜய் சொல்லும்போது வெளிநடப்பு செஞ்சாங்க. அது என்னன்னா, பார்ட்டி ஃபண்டு. அந்த மற்ற வார்த்தைகள் அதில் பேசும்போதுல வெளிநடப்பு செய்யாதவங்க அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது மட்டும் ஏன் வெளிநடப்பு செஞ்சாங்க அப்படின்னா, அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு என்ன பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு என்னன்னா, ஒவ்வொரு கட்சியிலுமே சில ஆதரவாளர்களோ ஒரு பிரச்சார கூட்டம் நடத்துறதுக்கு, ஒரு மாநாடு நடத்துறதுக்கு, இன்னும் அவங்க கட்சி சார்ந்த இதோ உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு சின்ன கட்சியோ ஒரு பெரிய கட்சியோ ஒவ்வொரு கட்சியினர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய மாவட்ட செயலாளர், அதாவது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்லாம் சேர்ந்து மாதத்தில் ஒரு சந்தா கலெக்ட் பண்ணுவாங்க. அது கட்சி வளர்ச்சி நிதிக்காகவோ ஒரு டெண்டரோட, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரோட ஆட்சி வருது அப்படின்னா, இப்போ ஒரு திமுக மாடல் அரசு ஆட்சி இருக்குன்னா அவங்களோட ஆட்சியோ முழுக்க இருக்காது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்போ ஒரு ஷாப்பிங் மால் ஓனரோ இல்லை வேற டெண்டரோட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு நான் தரேன், இந்த அமௌண்ட் நீங்க தான் கண்டிப்பா ஆட்சிக்கு வர போறீங்க, ஆட்சிக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த டெண்டர் என் பேர்ல எடுத்து தரணும். நடக்கிறது ஆட்சி முதலமைச்சர் நீங்களா இருந்தாலும் நடக்கக்கூடிய ஆட்சி எங்களுடைய ஆட்சியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல சில பல்க் ஆஃப் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சிக்கு தருவாங்க. இதே மாதிரி தான் திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, திமுக காரங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத அந்த ஃபண்டை எடுத்து, உதாரணத்துக்கு சொல்ல போனால் இவங்க மற்ற மாவட்ட செயலாளர்களையோ கட்சி சார்ந்த ஆதரவுகிட்டையோ வாங்காத அந்த பணத்தை கவர்மெண்ட் கஜானாவிலிருந்து அந்த பணத்தை எடுத்து இதை பார்ட்டி ஃபண்டா மாற்றி, இது ஏதோ அவங்களுக்கு கட்சிக்கு வந்த நிதி திரட்டுனது போல அரசாங்க பணத்தை பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல இவங்க பேர்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு மாத்திட்டாங்க. இதை தான் முதல்வர் விஜய் அவர்கள் சொல்றாரு. பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல இவங்க நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இது ஏற்றுக்க முடியாத அந்த எதிர்கட்சிக்காரர்கள் உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு அவங்க ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கிருந்து வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. இதுல முக்கியமான ஒன்னொரு சொன்ன பார்த்தா, நேற்று தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு கோபத்தில் விவாதத்தில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு.
கவர்மெண்ட் பணத்தை நாங்கள் கண்டிப்பாக யாரும் தொட மாட்டோம், அரசாங்கம் மக்களோட பணத்தை தொட மாட்டோம், யாரையும் தொட விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல முக்கியமான சூழல் என்ன நிலவுன்னு பார்த்தா, இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி வந்து ஊழல் பண்ண ஒவ்வொரு அமைச்சர்களையும் அவங்களோட ஃபைல் கேஸையும் தோண்டி எடுத்து மறுபடியும் எங்களை ஜெயிலுக்கு தள்ள போறாங்களாங்கும் போது இது வந்து சேகர் பாபு குறித்து ஒரு பயம் உண்டாகுது. ஏன்னா அவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார், முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார். அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நிறைய ஊழல் செஞ்சிருக்காங்க. ஒரு பார்க்கிங் விஷயம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ரமேஷ் வந்து நிறைய காரணங்கள் வந்து முன் வச்சிருக்காரு. அப்ப சேகர் பாபு வந்து கூடிய சீக்கிரத்துல கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி திமுக முக்கிய பிரமுகர்களையே முன்னாள் அமைச்சர்களே ஒரு சலசலப்பு உண்டாயிருக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்னார்ல தமிழக முதல்வர் வந்து நாங்க வந்து மக்களோட பணத்தை தொடவும் மாட்டோம், கண்டிப்பா தொட்டவங்களை இதுக்கு முன்னாடி தொட்டங்களை விட மாட்டேன்னு சொல்லும்போது ஒருவேளை வந்து மறுபடியும் எல்லார் வீட்லயும் ரெய்டு அனுப்பி முன்னாள் அமைச்சர்கள்லாம் கைது செய்யப்படலாமா என்பதை நம்ம வந்து வருங்காலத்தில் பார்ப்போம். பஞ்சாயத்து நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா நீங்க. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு ஆமாண்ணே. ஆஹா, ஆஹா, ஆஹா.